எதிரிகளுக்கு யாரு எதிரிகளை பாக்குறேன் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்களா சார்? அவங்க பாக்குறேன் எதிரிகளுக்கு யாரு எதிரிகளை பாக்குறேன் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்களா சார்? அவங்க பாக்குறேன் அரசியலில் புதிய எதிரிகள் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்து பேசியிருந்தார். அதனை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக வைத்துதான் செய்தியாளர் அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். புதிய எதிரிகள் அப்படின்னு யாரையும் நான் எதிரியா பார்ப்பதில்லை, அனைவருக்கும் நான் மரியாதை அளிக்கிறேன் என்று முதலமைச்சர் பேசி சென்றிருக்கிறார். என்ன சாராம்சம்? கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் இன்று வந்தார். முதல் பாயிண்ட்ல ஒரு டயாலிசிஸ் சென்டர் திறந்து வச்சுட்டு, இரண்டாவது இடம் பாத்தீங்கன்னா கொளத்தூர் எம்எல்ஏ ஆபீஸ் வெளியே நலத்திட்ட உதவிகள் கொடுத்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நான் யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். குறிப்பாக செய்தியாளர்கள் உங்களை மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார்கள் என்று விஜயை முன்வைத்துதான் அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் மறைமுகமாக இது பதிலை சொல்லியிருந்தார். ஏற்கனவே அவர் கரூர் சம்பவம் நடைபெற்ற போது கூட எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் பலியாவதை விரும்ப மாட்டார்கள் என்று விஜய்க்கு ஆதரவான ஒரு கருத்தை கூட அப்போதே முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பார்க்கும் பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிறதாக தகவல் வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அடுத்த மாதமே பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல்லாம் ஆரம்பித்துவிடும். எனவே இந்த மாத இறுதியில் தேர்தல் தேதி அறிவிக்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சோடங்கரும் நேற்று சொல்லியிருந்தார், 2 நாட்களில் நாங்கள் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொன்னார்கள். ஏற்கனவே டிசம்பர் 3ஆம் தேதியே காங்கிரஸ் குழுவினர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார்கள். 2 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்று பிப்ரவரி 3 ஆகிவிட்டது. 2 மாதங்கள் கடந்துவிட்டன. எனவே அவர்களும் காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே எம்பி தேர்தலின் போது ஜனவரி மாதமே திமுக சார்பில் டி.ஆர். பாலு தலைமையில் குழு அமைத்தார்கள். அந்த குழுவில் தற்போது ஒரு சில பேரை மாடிபிகேஷன் செய்து டி.ஆர். பாலு தலைமையில் குழு இன்றைய அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது. இந்த குழு அறிவித்தவுடன் அவர்கள் மற்ற கூட்டணி கட்சிகளுடைய குழுவுடன் அவ்வப்போது ஆலோசனை செய்து தொகுதி பங்கீடை இறுதி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் குழு விரைவில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மற்றொரு தகவல், இன்றைக்கு பாத்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில நம்ம நிறைய இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் மீண்டும் முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியிலேயே போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவ்வப்போது வைக்கிறார்கள். ஏற்கனவே 3 முறை அவர் எம்எல்ஏவாக அங்க இருக்கிறார். 2011, 16, 21 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் நின்றார். 26லும் 4வது முறையாக அவர் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தளபதி, பல்வேறு தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள் ரமேஷ். விவரங்களுக்கு நன்றி.